subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. சத்தியானவர் ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா சத்தியானவர் ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் இன்றென்றும் வாழும் தேவா சத்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தினுடைய 34வது வாரத்தினுடைய இறுதி நாளில் இருக்கின்றோம். நாளை தினத்திலிருந்து திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறை நாம் துவங்க இருக்கிறோம். இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையிலே நாம் எவ்வாறு இன்னும் கடவுளை அதிகமாக அணுகி செல்ல முடியும், அவருடைய இரண்டாவது வருகையை குறித்து நம்மை நாம் எவ்வாறு ஏற்புடையவர்களாக மாற்ற முடியும் என்ற சிந்தனையிலே இந்த பலியிலே எல்லோரும் இணைவோம். மேலும் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிற மாதமாக இந்த நீத்தார் நினைவு மாதம் இன்றோடு முடிவடைகிறது. எனவே எல்லா சிந்தனைகளையும் மனதில் கொண்டவர்களாக புதிய ஒரு வழிபாட்டு ஆண்டை துவங்க நம்மை நாம் முனைப்போடு தயாரிப்போம். அதற்கான அருள் வளங்களை வேண்டி இப்பலியிலே இணைய தொடர்ந்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்தி இறைவனுடைய மன்னிப்பை நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை கனிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் அவர்களின் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம்.
ஆட்சியும் அரசுரிமையும் புனித மக்களுக்கு தரப்படும். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 15 27 முடிய. தானியேலாகிய நான் உள்ளம் கலங்கினேன். மனக்கண்முன் தோன்றிய காட்சிகள் என்னை அச்சுறுத்தின. அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் ஒருவர் அணுகி, இவற்றிற்கெல்லாம் பொருள் என்ன என்று கேட்டேன். அவர் அவற்றின் உட்பொருளை எல்லாம் எனக்கு விளக்கி கூறினார். இந்த 4 விலங்குகளும் உலகில் எழும்ப போகும் 4 அரசர்களை குறிக்கின்றன. ஆனால் உன்னதரின் புனிதர்கள் அரசுரிமை பெறுவர். அந்த அரசுரிமையை என்றும் ஊழி காலமும் கொண்டிருப்பர். அதன் பின்னர் மற்ற விலங்குகளினின்று மாறுபட்டு மிகவும் அஞ்சி நடுங்க வைக்கும் தோற்றத்துடன் இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் கொண்டு அனைத்தையும் தூள் தூளாக நொறுக்கி விழுங்கி எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்ட அந்த 4ஆம் விலங்கை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினேன். அதன் தலையில் இருந்த 10 கொம்புகளை பற்றியும் 3 கொம்புகள் தன் முன்னிலையில் விழுந்து போக அங்கே முளைத்த கண்களும் பெருமையாக பேசும் வாயும் கொண்டிருந்த ஏனையவற்றை விட பெரிதாக தோன்றிய அந்த கொம்பை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்பினேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு புனிதர்களுக்கு எதிராக போர் புரிந்து அவர்களை வென்றது. தொன்மை வாய்ந்தவர் வந்து உன்னதரின் புனிதர்களுக்கு நீதி வழங்கும் வரையிலும் உரிய காலத்தில் புனிதர்கள் அரசுரிமை பெறும் வரையிலும் இவ்வாறு நடந்தது. அவர் தொடர்ந்து பேசினார். அந்த 4ஆம் விலங்கோ உலகில் தோன்றப்போகும் 4ஆம் அரசை குறிக்கின்றது. இது மற்ற எல்லா அரசுகளையும் விட வேறுபட்டதாகும். உலகம் முழுவதையும் அது மிதித்து தூள் தூளாக நொறுக்கி விழுங்கிவிடும். அந்த 10 கொம்புகளோ இந்த அரசினின்று தோன்ற இருக்கும் 10 மன்னர்களை குறிக்கின்றன. அவர்களுக்கு பிறகு மற்றொருவன் எழும்புவான். முந்தினவர்களை விட வேறுபட்டிருப்பான். 3 அரசர்களை முறியடிப்பான். அவன் உன்னதருக்கு எதிரான சொற்களை பேசுவான். உன்னதரின் புனிதர்களை துன்புறுத்துவான். வழிபாட்டு காலங்களையும் திருச்சட்டத்தையும் மாற்ற நினைப்பான். 3½ ஆண்டுகள் புனிதர்கள் அவனது கையில் ஒப்புவிக்கப்படுவர். ஆனால் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமரும். அவனது ஆட்சி அவனிடமிருந்து பறிக்கப்பட்டு எரியுண்டு ஒன்றுமில்லாது அழிக்கப்படும். ஆட்சியும் அரசுரிமையும் வானத்தின் கீழுள்ள உலக அனைத்திலும் உள்ள அரசுகளின் மேன்மையும் உன்னதரின் புனித மக்களுக்கு தரப்படும். அவர்களது அரசு என்றென்றும் நிலைக்கும் அரசு. எல்லா அரசுகளும் அவர்களுக்கு பணிந்து கீழ்ப்படியும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள். மண்ணுலக மாந்தர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். இஸ்ரேல் மக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள். ஆண்டவரின் குருக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீதிமான்களே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனம் தாழ்ச்சியும் உள்ளோரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவர் ஆவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே
தூய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 இறை திருவசனங்கள் 34 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறு, அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாய் இருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலுமிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, வாழ்க்கை எப்படி முன்பின் முரணானது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல முறைகள் அனுபவித்திருக்கிறோம். அல்லது ஒரு சாரரை பார்க்கின்ற பொழுது நாம் பார்த்து இப்படியும் இருக்கலாமோ என சில நேரங்களிலே சிந்திக்கக்கூடிய மனிதர்களாகவும் இருக்கிறோம். ஒரு நபர் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது குடிக்கிறார். கேட்டால் இந்த கொண்டாட்டத்தை வேறு எப்படி கொண்டாடுவது, இது போன்ற காரியங்களில் வழியாக தான் கொண்டாட முடியும் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு சாரர், ஏன்பா குடிக்கிறீங்க, மனசெல்லாம் கவலையாக இருக்குது, ரணமாக இருக்குது, தோல்வியாக இருக்குது, இதிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக குடிக்கிறேன் என்ற ஒரு மாயைக்குள் விழுந்து விடுகிறார்கள். பாருங்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றாலும் மதுபானம் எடுக்கிறார்கள், கவலையாக இருக்கிறேன் என்றாலும் மதுபானம் எடுக்கிறார்கள். எப்படி இது முரணாக இருக்கிறது? அதுபோல்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது. பல நேரங்களிலே நம்முடைய உள்ளங்கள் குடிவெறியாலும் களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும், அதாவது மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என இப்படியும் இருக்கிறார்கள். கவலைப்படுகிறேன் என்று சொல்லி அதே போல குடிவெறிக்கும் களியாட்டத்திற்கும் இடம் கொடுத்து விடுகிறார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது நாம் வாழ்க்கையில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கடவுள் விழிப்பாய் இருந்து ஜெபிக்க மன்றாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எத்தனை பேர் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஆலயத்திற்கு செல்லுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நான் மன கலக்கமுற்றிருக்கிறேன், கவலையாக இருக்கிறேன், வேதனையுற்றிருக்கிறேன், ஆலயத்திற்கு செல்லுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஏன் மதுபானங்களை குடிப்பதற்கு பதிலாக, குடிவெறிக்கு பதிலாக இது போன்ற நல்ல காரியங்களை செய்யலாமே? இன்பத்தையும் துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கடவுள் எனக்கு தருமாறு நாம் ஏன் ஆலயத்திற்கும் அல்லது ஜெபம் இது போன்ற காரியங்களில் ஈடுபட தயாராக இருப்பது இல்லை என்று நாம் இன்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கை நிலையற்றது. எப்பொழுது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் நாம் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நாளையும் கடவுளை இன்னும் இன்னும் அதிகமாக அணுகி செல்ல நம்மையே நாம் முன் தயாரிக்க வேண்டும். அவருடைய இரண்டாவது வருகைக்காக நம்மையே நாம் பாதுகாப்பாக முன் தயாரிப்பாக வைத்திருக்க வேண்டும் என இன்றைய நாளின் வாசகம் அழைப்பு விடுக்கிறது. இதோ வருகின்ற நாட்களிலே ஞாயிற்றுக்கிழமை நாளை நாம் திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறை துவங்க இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பிறப்பை குறித்த சிந்தனைகளை தியானித்து நம்பிக்கை, எதிர்நோக்கு இது போன்ற சிந்தனைகளை எல்லாம் முதன்மைப்படுத்தி கடவுளை எப்படி இன்னும் அதிகமாக எதிர்நோக்கி காத்திருக்க முடியும், நல்ல நல்ல செயல்களுக்காக நம்மையே நாம் எப்படி தயாரிக்க முடியும் என இந்த நாட்களிலே அதிகமாக சிந்திக்க இருக்கிறோம். எனவே அதற்கு இறுதி நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளிலே நாம் எந்தெந்த வகையில் பலவீனனாக இருக்கிறோம், பலவீனர்களாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் நிறைய மனிதர்களை இந்த உலகில் உருவாக்கி இருக்கிறது. ஆனால் எல்லா மனிதர்களையுமே நினைவில் வைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக கிடையாது. ஒரு சிலர் தான் வரலாறுகளின் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கிறார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்மாலும் அந்த இடத்தை பிடிக்க முடியும் என நாம் சற்று முயற்சித்தால் நிச்சயமாக அந்த இடத்தை பிடிக்க முடியும் என நம்புவோம். அதே தருணத்தில் இந்த மாதம் முழுவதையும் நீத்தாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதமாக நாம் பார்த்திருக்கிறோம். கல்லறையில் எல்லோருக்கும் இடம் கிடைத்த விடம், ஏனென்றால் இந்த உலகில் பிறந்த எல்லோருக்கும் இங்கு இடம் உண்டு. ஆனால் ஆலயத்தில் எல்லோருக்கும் இடம் கிடைத்த விடுமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நினைவு ஆலயங்கள், நினைவு ஸ்தூபிகள் என எல்லா மரபுகளிலும் எழுப்பப்படுகிறது. ஆனால் இது எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறதா என்றால் கிடையாது. நேர்மையாக வாழ்ந்தவர்கள், பிறருக்காக தியாகம் செய்தவர்கள், தன்னையே கையளித்தவர்கள், எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் இந்த சமூகத்திற்காக வாழ்ந்தவர்கள், இது போன்ற மனிதர்களுக்காக இது போன்ற ஆலயங்கள், நினைவு தூண்கள் எல்லாம் அனுசரிக்கப்பட்டு அவர்களுக்காக ஜெபங்கள் செய்வது, அவர்கள் வழியாக பரிந்துரை ஜெபங்கள் ஏறெடுப்பது என நம்முடைய கிறிஸ்தவ சமூகம் ஒவ்வொரு நாளும்
நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு போதனை வழியாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க இந்த சூழ்நிலையிலே நாம் எந்த இடத்திற்கு செல்ல இருக்கிறோம்? விழிப்பாய் இருந்து மன்றாட கடவுள் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். விழிப்பாய் இருக்கிறோம் என்று சொன்னால் கண்ணை திறந்து ஜெபிப்பது மட்டும் கிடையாது. நீங்கள் கண்ணை மூடி ஜெபித்தாலும் எந்த காரணத்திற்காக ஜெபிக்கிறீர்கள், எதற்காக ஜெபிக்கிறீர்கள், நம்முடைய வேண்டுதல் யாரை சார்ந்து இருக்கிறது, நம்மை சார்ந்ததா பிறரை சார்ந்ததா என நம்முடைய ஜெபத்தில் ஒரு உண்மை இருக்கிறதா, அந்த ஜெபத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கிறதா என்பதையெல்லாம் யோசித்து பார்த்து நாம் ஜெபிக்க வேண்டும். மாறாக எனக்கு அதை கொடு இதை கொடு என பெற்றோரிடம் கேட்பது போல வீட்டைத்தா, வாசலத்தா, வரங்களத்தா, நகைகளத்தா, பணங்களத்தா, வெற்றியத்தான்னு கேட்பதை மறுத்து நல்ல உழைக்கக்கூடிய அருளை கொடுங்கள் ஆண்டவரே, பிறருக்காக தன்னையே வழங்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை எனக்கு தாருங்கள், தோல்வியிலே துவண்டு போகாத மனதை எனக்கு நீங்கள் வாழ்வில் ஆதாரமாக கொடுங்கள் என இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள்லாம் கேட்கின்ற பொழுது அது நமக்கும் பயன்படும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்மை பார்த்து பிறர் தங்களையே திடப்படுத்திக் கொள்வதற்கும் இது போன்ற ஜெபங்கள் எல்லாம் பயன்படும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எனவே விழிப்பாயிருங்கள் என்பதை வெறுமனே கண்ணை திறந்து மீனும் தான் வாழ்கிறது, ஆனால் எப்படி அது விழிப்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக கண் விழித்தோரெல்லாம் விழிப்பாய் இருப்போர் கிடையாது. எனவே நம்முடைய ஜெபத்தை ஒருமுகப்படுத்தி என்ன சிந்தனைக்காக, என்ன விண்ணப்பத்திற்காக, என்ன நோக்கத்திற்காக ஜெபிக்கிறோம் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். எனவே அத்தகைய ஒரு தெளிவை நம்முடைய பெற வாழ்க்கையினுடைய தேடல் என்ன என்பதை உணர்ந்து கொள்ள ஒரு அருள் வரத்தை இந்த பலியிலே நாடுவோம். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை பொருள் உள்ளதாக இருக்கும். எனவே கல்லறையில் எல்லோருக்கும் இடம் கிடைத்துவிடும், ஆனால் ஆலயத்தில் இடம் கிடைப்பது என்பது நம்முடைய நேர்த்தியான வாழ்க்கையினால் மட்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். ஆமேன். சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீரளித்த புனித கொடைகளை ஏற்றருளும். அதனால் இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்துக்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதுதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குடும்பமாய் இணைந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் முது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கிய அமைதியை அன்போடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன் மீது நம்பிக்கை கொண்ட எல்லோரும் தன்னை பின்பற்றி வர, தனக்கு சாட்சியாக வாழ, தன்னுடைய வருகையை நினைத்து தங்களையே தயாரித்து கொள்ள அழைப்பு விடுக்கின்றவர். இந்த செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றீர். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், வாழ்வின் பள்ளி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.